Improve the quality of your life by acting. Hello friends, welcome to my channel. நான் தான் உங்களோட ரம்யா பேசுகிறேன். நம்மளோட டாபிக் இன்னைக்கு ஆல் அபவுட் டூத் ப்ரஷிங். டூத் ப்ரஷிங் நம்மளோட இந்த பிஸி டே டு டே லைஃப்பில் ரொம்பவே ஒரு காமன் ஓரல் ஹைஜீன் ப்ரொசீஜர். பட் இந்த டூத் ப்ரஷிங் பண்ணச்சில் எல்லாருமே கண்டிப்பாக 1 or 2 மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். இம்ப்ராப்பர் டூத் ப்ரஷிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட மவுத்தில் பிளாக் அக்யூமுலேஷன் ஆகும். இந்த பிளாக் நாளடைவில் ஹார்ட் டெபாசிட்டாக கால்சிஃபை ஆகும். கால்சிஃபை ஆகி கால்குலஸாக ஃபார்ம் ஆகும். ஆல்சோ இம்ப்ராப்பர் ப்ரஷிங் பண்ணுறதுனால நம்மளோட மவுத்தில் கேவிட்டி ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நம்ம டூத் ப்ரஷிங் பண்ணச்சில் பண்ணுறோம், ப்ளஸ் இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, நாட் ரீப்ளேசிங் யோர் டூத் ப்ரஷ் ஃபார் எவ்ரி 3 to 4 months. கண்டிப்பாக நம்மளோட டூத் ப்ரஷ்ஷை 3 to 4 months டியூரேஷனுக்கு இடையில கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். டூத் ப்ரஷ்ஷை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா நம்மளோட ப்ரஷ்ல இருக்க பிரிஸ்டில்ஸ் ஃபேட் ஆகும். ஸோ ஃபேட் ஆன பிரிஸ்டில்ஸ் வச்சு நம்ம ப்ரஷிங் பண்ணோம்னா நம்மளோட கம்ஸை டேமேஜ் பண்ணும், அதாவது நம்மளோட ஊனை டேமேஜ் பண்ணும். அல்டிமேட்லி நம்மளோட கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் வரும். ஆல்சோ ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்னா ஊனில் இன்ஃபெக்ஷன் வரும். ஆல்சோ இந்த மாதிரியான ஃபேடான டூத் ப்ரஷிங் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரஷிங் ப்ராப்பராக நடக்காது. கிளீனிங் ஆஃப் மவுத் இம்ப்ராப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட டூத் ப்ரஷ்ஷை 3 to 4 months டியூரேஷனுக்கு இடையில கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனி மிஸ்டேக் நம்பர் 2, நாட் ப்ரஷிங் யோர் டீத் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். நம்ம எல்லாருமே ப்ரஷிங் ஆஃப் டீத் கண்டிப்பாக பண்ணுவோம், டெய்லி பண்ணுறோம். பட் இந்த ப்ரஷிங் ஆஃப் டீத் நம்ம எவ்வளோ டைம் பண்ணோம்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் உண்டு. நம்மளோட டூத் ப்ரஷிங்கை நம்ம 2 minutes மினிமம் டெய்லி பண்ணணும். ஆல்சோ ட்வைஸ் பண்ணணும், மார்னிங் அப்புறமா ஈவினிங், அப்புறமா 2 minutes கண்டிப்பாக நம்மளோட டூத் ப்ரஷிங்கை பண்ணணும். இந்த மாதிரி 2 minutes பண்ணாதான் நம்மளோட டூத் ப்ரஷிங் டைம் நம்மளோட டூத் பேஸ்டில் இருக்க ஃப்ளூரைட் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் நம்மளோட பற்களில் இருக்க எனாமல் கூட போய் என்லார்ஜ் ஆகும். நம்மளோட பற்களில் இருக்க எனாமல் கூட போய் லாக் ஆகும். ஸோ நம்மளோட பற்கள் அல்டிமேட்லி ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ கண்டிப்பாக மினிமம் 2 minutes ப்ரஷிங் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக பண்ணிக்கோங்க. எனி மிஸ்டேக் நம்பர் 3, ரின்சிங் யோர் மவுத் வித் வாட்டர் ஆஃப்டர் டூத் ப்ரஷிங். நம்ம எல்லாருமே டூத் ப்ரஷிங் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம மவுத்தை ரின்ஸ் பண்ணுவோம். ரின்ஸ் பண்ணது நம்ம வாட்டர் வச்சு தான் பண்ணுவோம். பட் வாட்டர் வச்சு நம்ம ரின்ஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட டூத் பேஸ்டில் இருக்க ஃப்ளூரைட் காம்பனண்ட் அப்படியே நம்ம ஸ்பிட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட பற்கள் ஸ்ட்ரென்தன் ஆகாது. ஸோ நம்மளோட பற்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆக என்ன பண்ணோம்னா ஒரு மவுத் வாஷ் வச்சு உங்களோட மவுத்தை ரின்ஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் டூத் ப்ரஷிங். எனி மிஸ்டேக் நம்பர் 4, ஸ்டோரிங் யோர் டூத் ப்ரஷ் இன் பாத்ரூம். நம்ம எல்லாருமே ஒரு நார்மல் ஹேபிட்டாக நம்ம டூத் ப்ரஷ்ஷை நம்ம பாத்ரூமில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். சின்ஸ் இதுதான் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையாவே டிஸ்அட்வான்டேஜ் உண்டு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ். நம்மளோட டூத் ப்ரஷ்ல அப்படியே ஜெர்ம்ஸ் அக்யூமுலேட் ஆயிரும். ஆல்சோ ஃப்ளஷிங் பண்ணச்சில் இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக நம்மளோட டூத் ப்ரஷ்ல போய் அப்படியே செடிமெண்ட் ஆகுதுன்னு நிறையவே ரிசர்ச் சொல்லுது. ஸோ உங்களோட டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணாதுங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் பாத்ரூம்க்கு அவுட் சைட் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களோட பிரிஸ்டில்ஸ் நல்லாவே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களோட டூத் ப்ரஷ்ஷை ஒரு லிட்டை கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எனி மிஸ்டேக் நம்பர் 5, நாட் ஃப்ளாசிங் யோர் டீத். இந்த டென்டல் ஃப்ளாசிங்னா என்னது? நிறைய பேருக்கு டென்டல் ஃப்ளாசிங்னா ரொம்ப ஐடியா இருக்காது. இந்த டென்டல் ஃப்ளாசிங் வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட டீத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓரல் ஹைஜீன் ப்ரொசீஜர். நம்ம டீத்தை ப்ரஷ் வச்சு தான் நார்மலாக எல்லாருமே க்ளீன் பண்ணுவோம். பட் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்சிடென்டல் கிளீனிங் எய்ட்.
ஃப்ளாஸ் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இது நம்மளோட பற்களுக்கு இடையில இருக்க கேப்ஸ்ல இருக்க ஃபுட் டெப்ரிஸை க்ளீன் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டிவிஜுவல் ஃப்ளாஸஸ் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஃப்ளாஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம்னா ஒரு சாயிங் மோஷன் தான் கொடுக்கணும். இந்த ஃப்ளாஸை உங்களோட ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட 2 பற்களுக்கு இடையில இருக்க கேப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பல்லுக்கு இடையில இருக்க கேப்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாசிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட பற்களில் இருக்க பிளாக் அக்யூமுலேஷன் ப்ளஸ் ஃபுட் டெப்ரிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாகவே ரிமூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி மிஸ்டேக் நம்பர் 6, நாட் கிளீனிங் யோர் டங். நம்ம எல்லாருமே டூத் ப்ரஷிங் பண்ணஸ்ல நம்ம டீத்தை தான் நார்மலி க்ளீன் பண்ணுவோம். நிறைய பேர் நம்மளோட டங்கை க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜரை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் நம்மளோட இந்த டங் சர்ஃபேஸ், அதாவது நம்மளோட நாக்கு பகுதியிலுமே நிறையவே ஜெர்ம்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா அக்யூமுலேஷனை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். நம்ம ரிமூவ் பண்ணலன்னா கண்டிப்பாக நமக்கு பேட் பிரெத் வர ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டங்கை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டங்கை எப்படி க்ளீன் பண்ணலாம்னா ஒரு டங் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நவடேஸ் நிறைய டூத் ப்ரஷஸ்க்கு பிஹைண்ட் டங் ஸ்க்ரேப்பர் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இன்பில்ட்டான ஒரு டங் ஸ்க்ரேப்பர் உங்களோட டூத் ப்ரஷ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களோட டங்கை க்ளீன் பண்ணிக்கோங்க. எனி மிஸ்டேக் நம்பர் 7, நாட் யூஸிங் அ ப்ராப்பர் டூத் ப்ரஷ். டூத் ப்ரஷ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சாஃப்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா சாஃப்ட் இருக்குது, மீடியம் இருக்குது, ஹார்ட் இருக்குது. இந்த மாதிரியான டூத் ப்ரஷ் எல்லாமே நம்மளோட பிரிஸ்டில்ஸ் வச்சு தான் வேரி ஆகும். சாஃப்ட் as well as எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஹார்ட் இல்லைன்னா மீடியம் டூத் ப்ரஷ் இருக்கிற பிரிஸ்டில்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளோட கம்ஸை டேமேஜ் பண்ண ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்குது. கம்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ப்ளீடிங் வரும், ஜிஞ்சிவைட்டிஸ் வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு சாஃப்ட் இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட் டூத் ப்ரஷ் இருக்கிற பிரிஸ்டில்ஸை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ஸ் பிளாக்குமே ரொம்பவே ஒரு சாஃப்ட் டெபாசிட் இருக்கிற ஒரு டெப்ரி தான். இந்த டெப்ரியை நீங்கள் டக்குன்னு ஈஸியாக ஒரு சாஃப்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்ட் டூத் ப்ரஷ் இருக்கிற பிரிஸ்டில்ஸ் வச்சு யூஸ் பண்ணாலே ரிமூவ் ஆயிரும். எனி மிஸ்டேக் நம்பர் 8, நாட் யூஸிங் அ ப்ராப்பர் டூத் ப்ரஷிங் டெக்னிக். நிறையவே டூத் ப்ரஷ்ஷை பேக் அண்ட் ஃபோர்த் மோஷனில் தான் பண்ணுவாங்க. அதாவது பேக் அப்புறமா ஃப்ரண்ட் மோஷனில் தான் எங்கேஜ் பண்ணி டூத் ப்ரஷிங் பண்ணுறாங்க. பட் நம்மளோட டூத் ப்ரஷிங் ப்ராப்பரான டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். அதுவும் நம்மளோட டூத் ப்ரஷ்ஷை ஒரு 45 டிகிரி ஆங்குலேஷனில் தான் ஹோல்ட் பண்ணோம் இன் பிட்வீன் டீத் அப்புறமா கம்ஸ். பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன் ஆஃப் டூத் ப்ரஷிங் பண்ணுறதுனால நம்மளோட டூத்தில் அப்ரேஷன் நடக்கும். அதாவது நம்மளோட பற்களில் தேய்மானம் வரும். ஸோ அல்டிமேட்லி நமக்கு டூத் சென்சிட்டிவிட்டி, அதாவது பல் கூச்சம் வரும். ஆல்சோ நம்மளோட கம்ஸையுமே இது டேமேஜ் ஆகும், ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஒரு டூத் ப்ரஷ்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் ஆஃப் யோர் ப்ரஷிங் வித் 45 டிகிரி ஆங்குலேஷன். ஸோ இந்த 2 டிப்ஸையுமே மைண்டில் வச்சு உங்களோட ப்ரஷிங்கை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த 8 மிஸ்டேக்ஸில் கண்டிப்பாக 1 or 2 மிஸ்டேக்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அதை கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணல. தேங்க்யூ.